என்னுடைய பெயர் ரேஷ்மா பானு. 2 நாள் கழித்து எனது திருமணம். இந்த திருமணம் முழுக்க முழுக்க பெற்றோர்களால் விருப்பப்பட்டு நடைபெறப் போகிறது. இதற்கு காரணம் நான் தான். அதிகமாக வீட்டை விட்டு வெளியில் எங்கும் சென்றதில்லை. வெளி உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கூட தெரியாது. அம்மா பலமுறை சொல்லி கேட்டிருக்கிறேன், வெளியில் உள்ளவர்கள் மோசமானவர்கள் என்று. நான் மிகவும் பயந்த சுபாவம் உடையவள். எனக்கு தைரியம் என்பது குறைவாகவே இருந்தது. அதற்கு காரணம், சிறு வயதிலிருந்து வெளியாட்களிடம் அதிகமாக பேசியது கிடையாது. எனது அம்மா தான் எப்போதாவது கூறிக்கொண்டிருப்பார், மாமியார் வீட்டில் சென்று எப்படி நீ வாழப்போகிறாயோ என்று. 2 நாள் கழித்து நடைபெறப் போகும் திருமணத்தை நினைத்தும் கவலையாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. ஆனால் எனது பெற்றோர்களின் மீது நம்பிக்கை இருந்தது. எதுவாக இருந்தாலும் எனது பெற்றோர்கள் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று. கடைசியில் திருமண நாளும் வந்தது. எனது அப்பாவும் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். எனது அப்பாவிற்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இருந்தாலும் திருமணத்தில் அனைத்து வேலைகளையும் முன்னின்று கவனித்துக் கொண்டார். உறவினர்களை வரவேற்பதில் இருந்து உணவுகள் பரிமாறுவது வரை அனைத்தையும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தார். எங்கள் வீட்டில் நடக்கும் முதல் திருமணம் என்னுடையதுதான். எனக்கு கீழ் 2 சகோதரர்கள் உள்ளனர். அவர்கள் இப்பொழுதுதான் பள்ளியில் படித்து வருகின்றனர். அப்பா சில வருடங்களாக எனது திருமணத்திற்கு என்று தனியாக சேமித்து வைத்திருந்தார். எனது திருமணத்தை நடத்தி முடிப்பதை கடமையாக கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் திருமணத்திற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படவே தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி இருந்தார். இதனால் என்னுடைய கல்யாணத்திற்காக கடன்காரன் ஆகிவிட்டார். எனக்கு கவலையாக இருந்தது, என்னால் அப்பா கடன்காரர் ஆகிவிட்டாரே என்று. அதை திருப்பி செலுத்துவதற்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதும் தெரியும். அம்மாவும் அப்பாவும் தான் என்னை ஆறுதல் படுத்தி திருமணத்தை முடித்து மாமியார் வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பி வைத்தனர். மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வரவேற்றனர். மாமியார் தனது உறவினர்களிடம் பூரிப்புடன் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். அதற்கு காரணம் என்னுடைய அழகு. ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், படத்தில் நடிக்கும் கதாநாயகிகளை விட அழகில் சற்று கூடுதலாகவே இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடந்ததற்கும் அதுதான் காரணம். எங்கே இந்த அழகினால் எனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சித்தான் 18 வயதில் திருமணத்தை முடித்து வைத்தனர் பெற்றோர்கள். முதலிரவுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய நானும் கணவருக்காக காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் வந்த கணவரும் இவ்வளவு அழகா என ஆச்சரியப்பட்டு போனார். இருவரும் வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு கணவர் காதலையும் அன்பையும் பொழியத் தொடங்கினார். அந்த இரவு முழுவதும் சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருந்தார். இதனால் அவரின் மேலிருந்து பயம் விலகி காதலாக உருமாறத் தொடங்கியது. நானும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், நல்ல அன்பான கணவரை கொடுத்ததற்கு. திருமணத்திற்கு பிறகு 2 நாட்கள் வரை விருந்து உபச்சாரம் என அனைத்தும் சந்தோஷமாகவே சென்றது. 3வது நாள் எனது வயிற்று பகுதியில் இருந்து சிறியதாக வலி வர ஆரம்பித்தது. இது திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பில் இருந்தே வந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் மிக சிறிய வலியாக இருந்ததால் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இந்த 2 நாட்கள் கொஞ்சம் அதிகமாகவே வலி எடுக்க ஆரம்பித்தது. நானும் இது சாதாரணமாக வலியாக இருக்கும் என்று விட்டுவிட்டேன். திருமணம் முடிந்து 3 நாட்கள் கழித்து இன்றுதான் வரவேற்பு வைத்தனர். வீடு உறவினர்களால் நிரம்பி வழிந்தது. எனது வீட்டைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தனர். அதோடு சேர்த்து எப்பொழுதும் வரும் வயிற்று வலியும் சேர்ந்து கொண்டது. நான் மிகவும் சிரமப்பட்டு போனேன். எனக்கு அடுத்தவர்களிடம் சொல்வதற்கும் பயமாக இருந்தது. எதனால் வயிற்று வலி வந்தது என துருவி துருவி விசாரிப்பார்களே என்று. ஏனென்றால் அதன் காரணம் எனக்கே தெரியவில்லை. வயிற்று வலியின் காரணமாக தலையும் கைகாலும் வலிக்க ஆரம்பித்தது. அதோடு உறவினர்களோடு பேசி சிரித்து கொண்டே இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு வழியாக அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து மாமியார் என்னை ஓய்வெடுக்கும்படி அறைக்கு அனுப்பி வைத்தார். நானும் நிம்மதி பெருமூச்சு விட்டு அறையில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். இதனால் வயிற்று வலி சற்று குறைந்து காணப்பட்டது. அசதியின் காரணமாக சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டேன். எனது கணவர் எப்போது வந்தார் என்பது கூட தெரியாமல் உறங்கி போனேன். அவரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை. மறுநாள் வந்திருந்த உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவராக செல்லத் தொடங்கினர். நெருக்கமான சில உறவினர்கள் மட்டும் வீட்டில் இருந்தனர். புதிய மணப்பெண் என்பதால் அறைக்கு உணவை அனுப்பி வைத்தனர். நானும் தயாராகி உணவை உண்டுவிட்டு வெளியில் வந்து உறவினர்களோடு பேச அமர்ந்தேன். அப்பொழுது வயிற்று வலி சிறியதாக இருந்து கொண்டுதான் இருந்தது.
அதில் கணவரின் அத்தையும் இருந்தார். அவர்தான் என்னை வெகு நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் அப்படி பார்த்தது எனக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. வீட்டில் வேலை எதுவும் செய்ய அனுமதிக்கவில்லை. அனைவரும் மதிய உணவு செய்வதில் மூழ்கியிருந்தனர். நானும் என்ன செய்வதென்று புரியாமல் எனது அறைக்கு வந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். காலை வரை சிறியதாக இருந்த வயிற்று வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தொடங்கியது. நானும் கடவுளிடம் வயிற்று வலி தீர வேண்டுமென வேண்டிக் கொண்டேன். ஆனால் நேர்மாறாக அதிகமாகத்தான் ஆகிக் கொண்டிருந்தது. வலியின் தாக்கத்தால் என்னையும் அறியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அறைக்குள் வந்த கணவர் எனது நிலைமையை பார்த்து துடித்து போனார். உடனடியாக மருத்துவமனைக்கு வரும்படி வற்புறுத்தினார். நான் தான் மறுத்துவிட்டேன். எங்கே திருமணமான 2 நாட்களிலேயே மருத்துவமனைக்கு சென்றால் வீட்டில் உள்ள உறவினர்கள் தவறாக நினைப்பார்களே என்று பிறகு அவரிடம் வயிற்று வலிக்கு உண்டான மாத்திரையை மட்டும் வாங்கி வாருங்கள் என அனுப்பி வைக்க அவரும் சிறிது தூரத்தில் உள்ள மெடிக்கலில் இருந்து வாங்கி வந்து கொடுத்தார். அதை சாப்பிட்டவுடன் சிறியதாக வலி குறைந்தது போல உணர்ந்தேன். கணவரிடம் தெரிவிக்க அவரும் சமாதானமானார். பின்னர் இருவரும் பேசி இருந்துவிட்டு மதிய உணவுக்கு அழைக்கவே இருவரும் சாப்பிட அமர்ந்தோம். நான் அவ்வளவாக உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதோ பெயருக்காக கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். வீட்டில் உள்ளவர்கள்தான் வற்புறுத்தி கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட வைத்தனர். அனைத்தும் முடிந்து நானும் கணவரும் அறைக்கு வந்து அமர சிறிது நேரத்தில் வயிற்று வலி மிக கடுமையாக வரத் தொடங்கியது. என்ன செய்வது என்று புரியாமல் கணவரின் கையை பிடித்து அழ ஆரம்பித்தேன். வலியால் என்னையும் அறியாமல் கத்திவிட்டேன். அதனால் வீட்டில் இருந்த உறவினர்களும் பதறிப்போய் என்னவென்று என் அறையில் வந்து பார்க்க நான் வலியால் துடித்து கொண்டிருப்பதை பார்த்து பதறி போனார்கள். உடனடியாக கணவரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கிருந்த பெண் மருத்துவர் என்னை பற்றி விசாரித்து வலி எங்கு உள்ளது என கேட்க ஆரம்பித்தார். நானும் வயிற்று பகுதியில் வலி உள்ள இடத்தை காண்பித்து கொண்டிருந்தேன். அவருக்கு எதனால் வலி உண்டானது என்பதை பற்றி தெரியவில்லை. சில மாத்திரைகளை எழுதி தருகிறேன், சரியாகிவிடும், இல்லை என்றால் மீண்டும் வாருங்கள் என மாத்திரைகளை எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். வீட்டில் உள்ளவர்களும் என்னவென்று விசாரிக்க இது சாதாரண வயிற்று வலிதான் என கணவர் கூறிக்கொண்டிருந்தார். நானும் அன்று இரவு மாத்திரைகளை சாப்பிட சிறிது நேரத்தில் வலியும் குறைந்து போனது. கணவரிடம் தெரிவிக்க அவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். 2 நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சென்றது. நானும் முன்பு உள்ளதைப் போல உணர்ந்தேன். இனிமேல் வயிற்று வலி வராது என்று நினைத்தேன். ஆனால் நடந்தது நேர்மாறாக இருந்தது. மறுநாள் காலையில் மீண்டும் கடுமையான வயிற்று வலி வரத் தொடங்கியது. வலியால் அலறி துடிக்க அந்த முறையும் கணவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்று பரிசோதிக்க மருத்துவரும் இவருக்கு சில பரிசோதனைகள், அல்ட்ரா சவுண்ட் எனப்படும் பரிசோதனையும் செய்ய வேண்டி உள்ளது. அதன் பிறகுதான் எதனால் வயிற்று வலி வருகிறது என்பதை பற்றி எங்களால் சொல்ல முடியும் என கூறி அனைத்து பரிசோதனைகளையும் செய்ய தொடங்கினர். அனைத்தும் முடிந்து என்னை காத்திருக்கும்படி கூற நாங்களும் பரிசோதனையின் முடிவிற்காக காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் எங்களை அழைத்த பெண் மருத்துவரும் எங்களை அமர வைத்து எங்களை பற்றி விசாரிக்க தொடங்கினார். எங்களின் பரிசோதனை முடிவுகளும் அவர் கையில் தான் இருந்தது. உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது? திருமணத்திற்கு முன்பு ஏதாவது பழக்கம் உள்ளதா என பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். அனைத்திற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்த கணவர் ஒரு கட்டத்தில் பரிசோதனை முடிவுகளை பற்றி கேட்க மருத்துவரும் சற்று குழப்பமான முகத்துடன் பேச ஆரம்பித்தார். அவர் பேச பேச எனது தலையில் இடி விழுவது போல தோன்றியது. கணவருக்கு கோபத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்தது. மருத்துவர் கணவரிடம், பாருங்கள், உங்கள் மனைவி 6 மாதத்திற்கு முன்பு கருக்கலைப்பு செய்துள்ளார். அதன் விளைவாகத்தான் இப்பொழுது வயிற்று வலி உண்டாகி உள்ளது. 2-3 ஊசிகளை போட்டால் சரியாகிவிடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த கணவர் அழும் நிலைக்கு வந்துவிட்டார். பின்பு எனக்கு ஊசிகள் போடப்பட்டன. எனக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அழுது கொண்டிருந்தேன். காரணம், என் கணவரை தவிர வேறு ஆண்களை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. துக்கம் தொண்டையை அடைக்க என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என புரியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன். எனக்கு வேகமாக கத்தி அழுது அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் என்னுள் இருந்த பலவீனத்தின் காரணமாக அமைதியாக அழ மட்டுமே முடிந்தது. இங்கிருந்த சில நர்சுகளும் என்னை பார்த்து அவர்களுக்குள்ளாகவே சிரித்து கொண்டிருந்தனர். இது எனக்கு இன்னும் அவமானத்தையும் அழுகையையும் தந்தது. வெகு நேரமாக எதனால் அதை போல் ரிப்போர்ட் வந்தது, நான் எப்பொழுது இதைப்போல் ஒரு காரியத்தை செய்தோம் என்று துடித்து கொண்டிருந்தேன். சிகிச்சை முடிந்து கணவர் என்னை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். வரும் வழியில் எதுவும் பேசவில்லை.
அவரின் அமைதியும் எனக்கு ஒருவித பயத்தை உண்டாக்கியது. நானாக எதுவும் பேசினால் கூட அவரின் பார்வை என்னை பயமுறுத்தியது. வீட்டுக்கு வந்து நேராக அவரின் அம்மாவின் அறைக்குத்தான் சென்றார். அங்கு என்ன பேசினார்களோ தெரியவில்லை. கோபமாக அறைக்கு வந்த மாமியார் என்னை பார்த்து கத்த ஆரம்பித்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இதை போல காரியத்தை செய்துவிட்டு எனது மகனின் வாழ்க்கையை நாசமாக்க வந்திருப்பாய். நான் உன்னை எவ்வளவு நல்ல பெண் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ இவ்வளவு மோசமானவளாகவும் கெட்டவளாகவும் இருந்திருப்பாய் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அமைதியாக இருந்து கொண்டு என்ன காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். நல்ல வேளை, கல்யாணமான 3 நாட்களிலேயே உன்னுடைய வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ இங்கிருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அது எங்களுக்குத்தான் அவமானம். உனது அப்பா அம்மாவை வரச் சொல்லி சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி விடு என கத்தி கொண்டிருந்தார். நேற்று வரை மகள் போல என்னை பாசமாக பேசிக் கொண்டிருந்தவர் இன்று இவ்வளவு ஆக்ரோஷமாக கத்துவதை பார்த்து அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நானும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தேன். எனது அப்பா அம்மாவை அவசரமாக வரச் சொல்ல சிறிது நேரத்தில் அவர்களும் பதட்டப்பட்டு வந்து சேர்ந்தனர். அப்பா அம்மாவை பார்த்த மாமியாருக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அவர்களிடமும் சண்டையிட ஆரம்பித்தார். என்ன பிள்ளையை வளர்த்திருக்கிறீர்கள்? பணம் இல்லை என்றாலும் நல்ல குடும்பமாக இருக்கும் என்றுதான் உங்கள் குடும்பத்தில் சம்பந்தம் வைத்து கொண்டோம். ஆனால் நீங்கள் இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை. உங்கள் மகள் மட்டும்தான் இதை போல செய்தாளா, அல்லது அவளுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்தீர்களா என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கும் ஒன்றும் புரியாமல் பதறி போய் நிற்க, பின்பு அனைத்து விஷயங்களையும் கூற அவர்கள் துடித்து போயினர். என் மகள் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாள் என எனது அப்பா தான் கதறி கொண்டிருந்தார். என்னை பற்றி அம்மாவை விட அவருக்குத்தான் அதிகம் தெரியும். அவரின் அழுகையை பார்த்து நானே துடித்து போனேன். போதாதற்கு கணவரின் அத்தையும் அவர் பங்குக்கு மாமியாரிடம் எங்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே எங்கள் வீட்டில் சம்பந்தம் வைத்து கொள்ள பிடிக்கவில்லை. எனது அம்மாவும் மாமியாரிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஏதோ தவறு நடந்துள்ளது, நன்றாக விசாரித்து முடிவெடுங்கள் என்று. வேண்டுமென்றால் வேறு மருத்துவமனைக்கு சென்று நன்றாக பரிசோதிக்கலாம் என்று கூறி பார்த்தார்கள். ஆனால் மாமியார் எதையும் கேட்கும் மனநிலைமையில் அப்பொழுது இல்லை. அந்த மருத்துவரை எங்களுக்கு பல வருடங்களாக தெரியும். நீங்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது மருத்துவர் மீது பழி போடுகிறீர்களா என கத்த தொடங்கினார். அதை அனைத்தையும் எனது கணவர் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். அவர் எங்களிடமும் மாமியாரிடமும் எதுவுமே பேசவில்லை. அதற்கு மேலும் அந்த வீட்டில் என்னை வைத்துக்கொள்ள மாமியார் விரும்பவில்லை. உடனடியாக உங்கள் மகளை அழைத்துச் செல்லுங்கள் என கத்தி கொண்டிருந்தார். அதுவரை அமைதியாக நின்ற கணவர் எனது அருகில் வந்து என் கையை பிடித்து, எனது அப்பாவிடம் உங்கள் மகளை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். இதற்கு மேலும் இவளோடு வாழ எனக்கு விருப்பமில்லை. இன்னும் சில நாட்களில் விவாகரத்திற்கான ஏற்பாடுகள் செய்து விடுகிறேன். தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி சென்று விடுங்கள் என்று கோபமாக கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த எனது அப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பட்டென்று எனது கணவரின் காலில் விழ முயற்சி செய்தார். இதை பார்த்த நான் உள்பட அங்கிருந்த அனைவரும் பதறி போனோம். கணவர் அவரை தடுத்து நிறுத்தினார். பாருங்க மாமா, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை. எனக்கும் மானம் மரியாதை உள்ளது. உங்கள் மகள் கல்யாணத்திற்கு முன்பே கருவை கலைத்தவள் என்று தெரிய வந்ததால் எனது குடும்பத்திற்கு என்று உள்ள மரியாதை சுத்தமாக போய்விடும். அதை தடுப்பதற்கு ஒரே வழி அவளை நான் விவாகரத்து செய்வது மட்டுமே. என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் என்றார். எனது அப்பாவும் என் மகள் அப்படி செய்திருக்க மாட்டாள், ஏதோ தவறு நடந்துள்ளது என கூறினார். அதற்கு கணவரும் அப்படியென்றால் ஒன்று செய்யுங்கள், தற்சமயம் இவளை உங்களுடன் அழைத்துச் சென்று விடுங்கள். உங்களுக்கு சில நாட்கள் வரை அவகாசம் தருகிறேன். உங்கள் மேல் தவறு இல்லை என்று நிரூபித்தால் அவளுடன் நான் சேர்ந்து வாழ தயாராக உள்ளேன். அப்படி இல்லை என்றால் விவாகரத்து செய்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது அவளை கூட்டிக் கொண்டு சென்று விடுங்கள் என கராராக கூறிவிட்டார். எனக்கும் அப்பா அம்மாவிற்கும் வேறு வழி இல்லை. ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்து கிளம்பி பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. திருமணமான 3 நாட்களிலேயே விவாகரத்து ஆகப் போகிறாள் என்றும், திருமணத்திற்கு முன்பே வேறு ஒருவனோடு தொடர்பு ஏற்பட்டு கர்ப்பமாக இருந்து கலைத்து விட்டாள் என்றும் பல பேர் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதை கேட்டு எனது சகோதரர்களும் என் மேல் கோபப்பட ஆரம்பித்தனர். உன்னால் எங்களது மானமும் மரியாதையும் போய்விட்டது என கத்தி கொண்டிருந்தனர்.
இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். மாமியாரின் கேள்விக்கே பதில் தெரியாத எனக்கு அவர்களின் கேள்விக்கு மட்டும் எப்படி பதில் தெரியும்? அப்பொழுதெல்லாம் அம்மாதான் அவர்கள் மேல் கோபப்பட்டு என்னை சமாதானப்படுத்தி வைத்தார். 2 நாட்கள் வரை வீட்டில் ஏதோ ஒன்றை இழந்தது போல அமைதியாகவே இருந்தது. மறுநாள் அப்பாவும் அம்மாவும் என்னிடம், நீ சீக்கிரம் தயாராக இரு, நாம் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் வேறு மருத்துவரிடம் பரிசோதிக்கலாம் என கூறினர். நானும் மறுப்பேதும் கூறவில்லை. சொன்னது போல நானும் அவர்களுடன் மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என் மேல் அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. தனது மகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டாள் என்று. நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் விஷயம் கணவருக்கும் மாமியாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் வேண்டாம் வெறுப்பாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். அப்பொழுது கூட மாமியார் கணவரிடம், இது தேவையில்லாத வேலை, இன்னும் வேறு யாரிடம் காண்பிக்க வேண்டும், அவளை சீக்கிரம் விவாகரத்து செய்துவிடு என வற்புறுத்தி கொண்டே இருந்தார். கணவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். கணவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தவறு நடந்திருக்குமோ என்ற நினைப்பு இருந்தது. அதனால்தான் சொன்ன உடனே மறுப்பேதும் கூறாமல் மாமியாரை அழைத்து வந்து விட்டார். எனக்கும் அனைத்து பரிசோதனைகளும் முடிந்து முடிவிற்காக காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் ரிப்போர்ட்டும் வர மருத்துவர் எங்களை உள்ளே அழைத்தார். நாங்கள் அனைவரும் மருத்துவர் முன் நிற்க அவர் எங்களிடம் பயப்படும் அளவிற்கு ஒன்றுமில்லை. இது சாதாரணமாக சில உணவுகள் செரிக்காமல் போனால் இது போல பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். அது மட்டுமல்லாது உங்கள் மகளுக்கு அல்சர் உள்ளது, அதனால் தான் வயிற்று வலியால் அவதிப்பட்டுள்ளார். சில நாட்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்தால் பூரணமாக குணமடைந்து விடும் என்று தெரிவித்தார். இதை கேட்ட நானும் எனது அப்பாவும் சந்தோஷத்தில் அழுது விட்டோம். மாமியாரும் கணவரும் குழப்பமாக அமர்ந்திருந்தனர். பின்பு அதே ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு எங்களையும் அழைத்து வந்து முன்பு காண்பித்த அதே மருத்துவரிடம் காண்பித்தனர். அவர் எங்களை பார்த்ததுமே அவரின் முகம் மாறி போனதை கவனித்தோம். பிறகு எனது ரிப்போர்ட்டையும் பார்த்து அனைத்தும் சரியாக உள்ளது என்பது போல கூறினார். பிறகு சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு எனது கணவரை அழைத்து, தம்பி, எங்களின் பக்கம் இருந்து தவறு நடந்துவிட்டது. அன்று நீங்கள் வரும்போது ஏற்கனவே ஒருவருக்கு எடுத்து வைத்திருந்த ரிப்போர்ட்டில் உங்களின் மனைவியின் பெயரை தவறுதலாக பணி செய்யும் பெண் ஒருவர் அச்சிட்டு விட்டார். அது எனக்கு தெரியாமல் உங்களிடம் தவறுதலாக கூறிவிட்டேன். அதன் பிறகு கூட உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது உங்களை பற்றி எந்த விபரமும் தெரியவில்லை. அன்று நடந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னித்து விடுங்கள் என மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம். கணவரும் கோபமாக மருத்துவரிடம், உங்கள் அலட்சியத்தால் எனது வாழ்க்கையை நான் இழந்து போயிருப்பேன். நாங்கள் அப்படியே விட்டிருந்தால் எனது மனைவியின் நிலைமையும் எனது நிலைமையும் என்ன ஆகியிருக்கும் என கத்தி கொண்டிருந்தார். பிறகு நான் தான் அவரை சமாதானம் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தேன். இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்து போனது என் மேல் எந்த தவறும் இல்லை என்று. கணவரும் மாமியாரும் என்னிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டனர். நானும் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் இதில் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அப்படித்தான் நடந்திருப்பார்கள். அதிலும் என் கணவருக்கு கடைசி வரை என் மேல் சிறியதாக நம்பிக்கை இருந்ததால் மட்டுமே அனைத்தும் சாத்தியமானது. வேறு ஒருவராக இருந்திருந்தால் அன்றே விவாகரத்து கொடுத்துவிட்டு வேறு பெண்ணை பார்த்து இருப்பார்கள். மீண்டும் இதேபோல ஒரு கணவர் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னேன். இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்று பாய்.